தலைவரே 50th பர்த்டே தான். தளபதி பர்த்டேவை நாங்கள் பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம். தைரியமாக வந்து உட்காந்துருக்கேன். பார்த்துடலாம் இன்னைக்கு நானா இந்த ரைடான்னு நான் பார்த்துடுறேன். மூஞ்சில பாருங்க. 1 2. வயசு என்ன ஆகுது ரெண்டு பேருக்கும்? 10 கவுண்ட் பண்ணால் பேர்டு வருதா இல்லையான்ட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். வெல்கம் டு ஆடியன் மஹி vlogs. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம். நான் ரொம்ப பேச விரும்பல, எங்கே போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்களே பாருங்கள். vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கேமரா எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். அதான் கண்ணு அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கு. இங்கே தான் இருக்குது கேமரா. ஓகே, ஹாய் காய்ஸ். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹாய் ஆதர்ஷ். ஆதர்ஷ் வந்து அவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லு. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகே, நம்ம கிளம்பலாம். லெட்ஸ் கோ. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் போகிறது, ஒரே ஒரு நாள் தான், சிங்கிள் டே. ஓகேவா? அதுக்கு வந்து 3 ட்ரெஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஜீனும் இதுவும் எடுத்திருக்கேன். ஜீன் டிஷர்ட் வந்து அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இப்படி தான் சொல்லுவேன், ஆனால் ட்ரை பண்ண மாட்டேன். பார்ப்போம், பயந்து ஓடிடுவேன். அண்டு இது வந்து எமர்ஜென்சி நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் தாங்க. ஒரே ஒரு சோப்பு, எனக்கும் அதர்ஷ்க்கும் ஒரே சோப்பு தான். ஒரு நாள் தான் நாங்கள் போகிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரஷ்ஷு, லிப்ஸ்டிக்கு, பேஸ்ட்டு, இது பர்ஃப்யூம். நான் வந்து இந்த பில்கிரீமோட இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன், க்ளோ க்ரீம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஓகே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து சடனாக எங்களோட ட்ரிப்பு, அன்பிளான்டு ட்ரிப்பு. ஏன்னா பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டு உட்காந்துருந்தோம் நானும் ஆதர்ஷும். அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நானும் வீட்டு வேலை அது இதுன்னு ரொட்டீனாக இப்படியே ரொட்டீனாகவே போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளாக. ஸோ அதனால் ஒரு பிரேக் எடுப்போமோ, ஒரு பிரேக் எடுப்போம், எங்கேயாச்சும் ட்ரிப்பு போவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டு இந்த ஆதர்ஷ் வேறு எவ்ரி வீக்கெண்டு மேட்ச் போயிடுவாங்க, கிரிக்கெட் விளையாட போயிடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு போயே ஆகணும், இன்னைக்கு ட்ரிப்பு என்னை கூப்பிட்டு போயே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு டேட் என்ன ஆதர்ஷ்? 22. ஓகே, இன்னைக்கு வந்து 22 ஜூன். அன்னைக்கு வந்து நம்ம கிளம்புறோம். எதை சொல்லணும்? வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன்னால பசங்களுக்கு ஒரே ஒரு பேக் போதும், அவ்வளோதான். வாங்க போவோம். இப்படிதான் அந்த பேக்ல தான் என் ட்ரெஸ்ஸும் வைக்க போறோம். இப்படிதான் பேசுவாங்க. ஆமா, அப்புறம் எந்த பேக்ல வைக்கிறது? உன் பேக் தான் நீ தனியா வைக்கணும். மா, எனக்கு ஏதுமா பேக்? நீ தாமா என் பேக். மோயே மூமெண்ட். சரி, ஓகே, நம்ம எனிவே கிளம்புவோம். அவன் கிளம்பிட்டான், நான் போய் பேக் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் காமிக்க மறந்துட்டேன். ஸ்நாக்ஸும் எடுத்தாச்சு. ஸோ ஆல் செட். நம்ம கிளம்பலாமா ஆதர்ஷ்? 1 மணி நேரமாக கேட்டுட்ருக்கேன், கிளம்ப மாட்டேங்கிறியா? ஓகே, லெட்ஸ் கோ. இன்னைக்கு தளபதி பர்த்டே வேற. ஓ, வேற லெவல். நம்ம மாஸ் பண்ணுறோம், போகிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். தளபதி எத்தனாவது பர்த்டேமா? 51ஆ? இல்லை எவ்வளோ? 45ஆ? 49. அதேங்கப்பா, பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, தளபதியோட 49th பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். என்ஜாய் பண்ணணும்ல, செலிப்ரேட் பண்ணணும்ல அது. டெஃபினெட்லி. ஓகே, இட்ஸ் டைம் டு ரிவீல் த டெஸ்டினேஷன். எங்க போறோம் ஆதர்ஷ்? மலேசியா. மலேசியா போகிறதுக்குலாம் எனக்கு கொஞ்சம் நாள் இருக்குது. நம்ம போவோம், ஆனால் கண்டிப்பாக போவோம். நம்ம இப்போ போகிறது ஏலகிரி போகிறோம். நாங்கள் வந்து சென்னையில் இருந்துட்டு இத்தனை நாள் ஏலகிரி பக்கத்துலேயே இருக்காமா, ஆனால் இத்தனை நாள் நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. சரி, இப்போது ஷார்ட் ட்ரிப்பு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோன்னே ஏலகிரி தான் ஞாபகம் வந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸ்டேக்கெல்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். டைம் இப்போ வந்து 11:20 ஆச்சு. நாங்கள் ஷார்ப்பாக கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு எப்போ ரீச் ஆகும் அது? ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். வைப் ஆயிட்டோம், 2 பேரும் வைப் ஆயிட்டோம். கதற விடுறோம். இதே வைப்ல நம்ம ஏலகிரி ரீச் ஆகிறோம். தளபதி பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம்டா. ஏலகிரிக்கு ஏன் ஏலகிரி பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்? தூத்துக்குடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது கிரின்னு ஒரு பையன் தூரமாக நின்றுருந்தானா, அப்போ கிரி அப்படின்னாங்க. ஏலகிரி. இது எனக்கே சர்ப்ரைஸுங்க. இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு பொறுத்துக்கணும். வாழா என் வாழ்வை வாழவேன்னு ஓடிடுவேன் இவனை விட்டுட்டு.
கைஸ் ஒரு கரெக்ஷன், தளபதியோட 50th பர்த்டேவாமா. இப்பதான் ரேடியோல கேட்டோம். தளபதி ஃபேன் தப்பா சொல்லிருக்கேன். இங்க தளபதிக்கு வயசு ஆகாதடா, 49லயே தான்டா இருக்கும். என்ன பண்றது, எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. தளபதி கேட்டாலே வெளிப்பாரு, நான் உண்மையான பர்த்டேவே சொல்றா போதும் அப்படிம்பாரு. சரியா? ஓகே, தளபதியோட 50th பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் ஏலகிரியில. எதையாவது சொல்லுங்க, அதானே உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அதாவது ஏலகிரி எங்க பிளான், தளபதி பர்த்டே நேச்சுரலா அமைஞ்சது, அதை சீக் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்களா. அப்படிதான் கைஸ், நம்ம தான் ஊருக்கு கிளம்புறோம்னா எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஐயோ, இங்கிருந்து தெரிய மாட்டேங்குது என்னோட, நான் இங்கிருந்து நேர்ல பார்க்கும்போது தெரியுதா? இங்க பாருங்க எவ்வளோ வண்டி, எவ்வளோ இது. வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் கிளம்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க தாமா போவாங்க எல்லாரும்? அதான் சொல்ல வரேன். எங்கதான் போறீங்க, எங்கதான் போறீங்க? நாங்க இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்பதாங்க வெளில போறோம். எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போறாங்க போல. பாத்துக்கோ ஆதேஷ், ரெஜிஸ்டர் பண்றேன், vlogல ரெஜிஸ்டர் பண்றேன். வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் வெளில போயிட்டு இருக்காங்க, நீ தான் என்ன கூட்டு போக மாட்டேங்கிற. தலைவரே 50th பர்த்டே தான். எனக்கு இந்த கெட்டப் பிடிச்சிருந்தது விஜயோடது. என்ன மாதிரியா இருக்கார்ல. நீ வேற ஏதாவது சொல்லிட போறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக வெள்ளூர் என்டர் ஆக போகிறோம். வெள்ளூர் தானே ஆதேஷ்? கரெக்ட். வெள்ளூரில் வந்திருக்கிறது மந்தீஸ் கிச்சன். டான்ஸ் ஆடுவது எப்படி அப்படின்னு மைய கிட்ட கத்து. கைஸ், ஏலகிரி கிட்ட வந்துட்டோம். இன்னும் 14 கிலோமீட்டர்ஸ். தோ நம்மளுக்கு நேரா தெரியுது பாத்தீங்களா ஒரு மலை. இந்த மலை மேலதான் நம்ம போறோம். We are entering into ஏலகிரி. இங்க நிறைய குரங்கு இருக்கு. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஒவ்வொரு ஹேர்பின் பேண்டுக்கும் பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ உள்ள நுழையும் போதே என்னோட ஃபேவரட் பாரதியாரோட பேர் தான் வச்சிருக்காங்க. பாரதியார் வளைவு, அடுத்து திருவள்ளுவர் வளைவு, இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங். வியூ இப்ப தெரியுது. சிட்டி வியூ சூப்பரா தெரியுது. இங்க இந்த சைடுல தெரியுது. வேற லெவல். ஓகே ஓகே ஓகே. நேர்ல பார்க்க நல்லா இருக்கு. நைஸ். கைஸ், இதெல்லாம் என்ன மரம்னு தெரியல. என்ன மரம் ஆதேஷ் இது? இதுவாமா? ரப்பரா? ரப்பர் இல்ல. ரப்பர் இல்ல. யூகலிப்டஸ் ட்ரீ கொஞ்சம் இருக்கு நிறைய. அந்த மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு கரெக்டா தெரியல. சி இங்க இருக்கு பாருங்க. ஆனா நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. கைஸ், நம்ம இப்போ வந்து நம்ம ரெசார்ட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஜீனத் தாஜ் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்கு. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் பே பண்ணி சொந்த காசில் வந்திருக்கோம். ஸோ ஆனால் உள்ள நல்லா இருக்கு வியூ. ஆமாம், உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்களா வெல்கம் பண்ணுறது யாருன்னு செம்மையாக வெல்கம் பண்ணுறாங்க நம்மளை. ஓகே, லெட்ஸ் கோ. நைஸ். பேர்ட் சவுண்ட்லாம் கேட்குதா? அதுதான் அமைதியாக வச்சுருந்தேன். இப்போ இறங்கினோடனே எனக்கு பயங்கர டிஃப்ரென்ஸு. கார்லேருந்து, அதுவும் இந்த சத்தத்தில், கார் சத்தத்தில் வந்தது. இப்போ இறங்கி பார்த்தோன்னே பயங்கரமாக அமைதியாக இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது. சூப்பர் ஆதர்ஷ். கலக்கிட்டேல் இதுதான் நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்க ரூம்.
இப்போ வந்து நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேன். ஆதர்ஷ் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காமாக இருக்குது இந்த பிளேஸு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரெசார்ட் எனக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸே இந்த இன்செக்ட் சவுண்ட்ஸ் கேட்குது. சரி, ஆதர்ஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரூம்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் குஸ்காவா மயில் கத்துற சத்தம் வேற கேட்குது. ஆமாம், இதுதான் எங்களோட ரூம். அண்டு இப்படி தான் வந்து நம்மளுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கவுச் மாதிரி ஒரு உட்கார்றதுக்கு சிட் அவுட் மாதிரி இருக்குது. சிட் அவுட் இல்லை, இது சிட் இன். உங்கள் இங்கிலீஷ் புலமையை கண்டு நான் வியக்கிறேன். நாங்களாம் அப்படி தான் பேசுவோம். எங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக பேசினா தான் புரியும். கரெக்டாக இது வந்து சிட் இன். சரியா? ஓகே. அண்ட் ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. குயின் சைஸ் பெட். இது குயின் சைஸ் பெட் ஒன்று இருக்குது. அண்ட் ஒரு டிவி இருக்குது. டிவி, கெட்டில் கொடுத்துருக்காங்க தண்ணி சூடு பண்ணி குடிக்கிறதுக்கு. தண்ணி சுட வச்சு குடிக்கிற அளவுக்கு இங்கே அவ்வளோ ரொம்ப சில்லுன்னு இல்லை, ஆனால் நார்மலாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இது ஒரு ஆஃபீஸ் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் ஏசி கிடையாது, ஃபேன் தான். ஆமாம், ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு தேவை இருக்காதுன்னு சொன்னாங்க அவங்க. ஓகே, அது தேவையில்லை. அந்த மாதிரி ஃபேன் கண்ணாடி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 பேய் தெரியும். ஹாய் ஹாய் பைத்தியமாவே. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, ரெஸ்ட் ரூம் ஓகே, நீட்டாக தான் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் இங்கே தானே கபோர்டாமா, இது ஓப்பன் பண்ணலாமா இல்லை எப்படி? மேலே வச்சுக்கிறது தான். உனக்கு தான் வார்ட்ரோப் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. வார்ட்ரோப் இங்கே இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. லைட் இவ்வளோ தானா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பிரைட் லைட்டு, ஏன்னா வீடியோக்கு தேவை. பாத்ரூம் லைட்டு. ஓகே காய்ஸ், இதுதான் காய்ஸ் ரூம். இப்போ நல்லா இன்னும் வெளிச்சமாக பார்ப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெளில போகலாம், ஜாலியாக எங்கேயாச்சும் வெளில கிளம்பலாம். போகலாமா? அது போகலாம், அப்படியே வெளிச்சத்துலேயே கிளம்பலாம். ஓகே, போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சூடாக டீ ஏதாவது குடிச்சிட்டு வரும். தெரியுதுங்களா இப்போ எதுக்கு வெளியில் கூப்பிட்றான்ட்டு? நான் தான் டீ காஃபி குடிக்க மாட்டேங்களே, பிடிச்சி போடுவேன். அவனுக்காக தான் டீயே சொன்னேன் நான். அவர் இப்பெல்லாம் வர வர ஏமா உனக்கு உன் மேலே ரொம்ப மரியாதையாக பேச வருது? ஐயோ, வயலடி வயலடி. நான் அடிக்கிறேன். இவர் தான் வருது, என்னன்னு தெரியலைங்க. கொஞ்சம் இப்போ vlog கேப் விட்ட உடனே வெளியிலலாம் அவங்க இவங்கன்னு சொல்லி பழகிட்டேனா ஆதர்ஷ் வந்து அவங்க தான் அப்படி சொல்லுவாங்க இவங்க அப்படின்னு. இப்போ வீடியோலையும் அவங்க இவங்கன்னு வருது. நோ 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 நோ, அவன் இவன் அப்படிதான் சொல்லுவேன். அது ஆரியாவும் விஷாலும். ஷோ இல்லை, உனக்கு சூட் ஆகும். அவன் இவன் உன் ஹைட்டுக்கு சூட் ஆகும். கிளைமேக்ஸில் எப்படி அடிப்பாருன்னு தெரியும்ல. இப்படி அடிப்பாரு. ரைட்டுங்க முத்திருச்சு. நான் வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் டிரான்சிஷன் நினைப்பீங்க, இல்ல அவ அவ்வளவுதான், படுத்துட்டா. இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நம்ம டீ காஃபி குடிக்க போகலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வச்சுருந்தாங்க. வாங்க போயிட்டு காஃபி குடிப்போம். சூடாக குடிப்போம், சூடாக. அப்படிது மண்டேல ஏதோ பூலாம் வச்சிருக்கு கைஸ். கைஸ், ஆதர்ஷ் வந்து இந்த ரைடுக்கு என்ன தெரியவே மாட்டேங்குது. ஓ, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரைடுக்கு கூட்டு போறேன்னு இருக்கான். எனக்கெல்லாம் பயமே இல்லை, பார்க்கலாம். ஆதர்ஷ் தான் கொஞ்சம் பயப்படுவான். அவனோட சேஃப்டிக்காக நான் கூட போகலான் இருக்கேன். நான் பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன், கவலைப்படாத. சரிங்க, நீங்க வர தைரியத்துல தான் நானே உள்ள கால் எடுத்து வந்தேன். தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கேன். பாத்துடலாம் இன்னைக்கு நானா இந்த ரைடான்னு நான் பாத்துடுறேன். ஓகே, ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தைரியமா உட்கார்ந்துருக்க ஆளை பாத்தீங்களா?
நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னா எப்படி பாத்துக்கிட்டு இருக்கா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி மேடம் இன்னும் போக என்னென்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ அது போதுமா? இப்பதான்டா ஸ்டார்டே பண்ணியிருக்கிறாங்க. இருறா, வீடியோ போதுமா? வீதியை மூஞ்சில பாருங்க. நைஸ் நைஸ். ஆக்சுவலி மக்களே பாத்தீங்கன்னா டோட்டல் இதுல யாருமே இல்லை, நாங்க 2 பேரும் மட்டும்தான். இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் மட்டும் ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சூப்பரா? ஐயோ, லாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா. லென்ஸ் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். மக்களே போகும்போது என்ன பேச்சு பேசினா, கொஞ்சம் இங்க வாங்க. ஆதர்ஷ் எங்க இருக்க? எப்படி நீதான் ஆதர்ஷ். ஆனா உன்னை பத்திரமா கூட்டு வந்துட்டல்ல, உன்னை பயப்படாம பாத்துக்கிட்டல்ல. எப்படி பார்த்தான்றதை எல்லாரும் பார்த்தாங்க. சரியா? ஆனா நீ வாண்டடா என்ன அசிங்கப்படுத்துறதுக்குனே ரொம்ப நேரம் லென்த்தியா வீடியோ எடுத்தான் இவன். கேமரா ஆஃப் த கேமரா அப்படின்றா. சரி போய் டீ குடிப்போம். பாத்தீங்களா, ஆல்ரெடி சாப்பிட்டதெல்லாம் இங்க உள்ள ரோல் ஆகிட்டு இருக்கு. டீ குடிச்சா அதுவும் எல்லாம் சேர்ந்து வெளில வர்றதுக்கு. சரிவா போலாம். கைஸ், போட் ஹவுஸ்க்கு பீஸ்ஃபுல்லாக போட்டிங் போகலான்னு வந்தா இங்கே ஒருத்தன் என்னை வந்து ரைடு கூட்டு போகிறேன்னு சொல்லி இங்கே பாரு ஏரில் தொங்க விட்டாங்க. ஆமாம், கடைசியில் நாங்கள் போட்டிங்கே போகல, டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ ஏலகிரி வந்ததுக்கு நான் வந்து ஞாபகமாக ஒன்று வாங்க போகிறேன். என்ன வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அசந்து போயிடுவீங்களா. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் இந்த மாதிரி வாங்கி வாங்கி பீரோக்குள்ள வச்சுருக்கேன். அக்கா காட்டுங்க அக்கா. பீரோக்குள்ள வச்சுருக்கான். எப்படி இப்படி இது பேரும் மஹின்னு வச்சுருவோமா? வச்சுக்கோ. இல்லை மேகி வச்சுருவோம். இதுக்கு எங்கடா நடுவில் வர? நூடுல்ஸ் மண்ட மாதிரி தான் இருக்கு. மேகி அது பாட்டு போகிறேன். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டீல் பேசிகிட்டு இருக்கோம். அக்கா வந்து இது 150 ருபீஸ் சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு பே பண்ணிடாது. பாய். கேஷா கிரெடிட் கார்டான்னு கேட்டால் ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு போகிறேன். எனக்கு என்னமோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது திடீர்னு, அதனால் நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்துட்டோம். வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரெசார்ட் போகிறது தான். ஸோ கைஸ், போயிட்டு லேக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு நாங்கள் வந்த டைமிங்க்கு லேக்கு மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து அக்கடான ரெசார்ட்டில் வந்து உட்காந்துட்டோம் பீஸ்ஃபுல்லாக. இன்னும் கார்ன் சாப்பிட்டுட்ருக்காரு. கார்ன் சாப்பிட்றேன். ஓ, கார்ன் சாப்பிட்றாங்க. ஓகே, அமைதிக்கு எத்தனை வேர்டு இருக்கோ இங்கிலீஷில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த சுற்றி ஆக்சுவலி இந்த வியூ பார்க்கணும் நீங்கள். 4 பக்கமும் அப்படியே ட்ரீஸ் கவர் ஆகிருக்கு, நடுவில் அப்படியே நாங்கள் உட்காந்துருக்குறோம். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோ நான் காட்டுறேன். அவனை பேர் பேர்ட்ஸ், 2 பேர்ட்ஸ். எல்லாத்தையும் அட் அ டைமில் எடுக்க முடியாது, அட் அ டைமில் கேப்சர் ஆகாது. சரியா? இப்படி தான் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க. இது நான் ஏலகிரி மலை ஏற ஆரம்பிச்சிருந்தா, பாப்பா அங்கே பாரு குரங்கு, பாப்பா இங்கே பாரு இதை எடு, இந்த மரத்தை எடு, அந்த மரத்தை எடு. அது ட்ராவலில் இருக்கும் போது எப்படி நம்ம எடுக்கிறது? ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம்லாம் இருக்குது. தெரியுதா மக்களே? எஸ் கைஸ், ஆதர்ஷ்க்கும் எனக்கும் ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் ஒரு பேர்ட் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அது இங்கே வந்துட்டு போகுது. நான் 10 கவுண்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த பேர்டை வந்து வர வைக்கணும். ஸ்பேரோ அது. ஓகே, அதை வர வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணேன். நான் கவுண்ட் பண்ணும்போது வந்துருச்சு, ஆதர்ஷ் கவுண்ட் பண்ணும்போது வரல. இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். 1 2 3 4 5 10 வரல. அப்போ இந்த கிளிப்பை நான் டெலிட் பண்ணிடுவேன். போன வாட்டி நான் கவுண்ட் பண்ண போது வரலன்னும் போது என்னென்ன பேச்சு. நீ மொபைல் நிறையா யூஸ் பண்ணுற, நேச்சர் கூட கனெக்டடாக இல்லை. தெரிஞ்சுக்கோ. இப்போ மொபைல் ஆன் பண்ணோமா வரல.
வரல. ஓகே. நீ வந்து நீயா இருந்து நேச்சரோட கனெக்ட் ஆகணும். இந்த மெட்டீரியலிஸ்ட். சரி, இப்போ நான் கவுண்ட் பண்ணுறேன், பார்க்குறியா? ஓகே. 1 பாருங்க வந்துருச்சு. வந்துருச்சு. ஆக்சுவலி இங்கே பாருங்க கைஸ், நான் 10 கவுண்ட் பண்ணி ஒரு 2 செகண்டில் வந்துருக்கு. அதெல்லாம் இல்லை, இப்போ தான் வந்தான். அதெல்லாம் முடியாது. இப்போ தான் வந்தான். வந்துருச்சா இல்லையா? அதான் நான் 1 கவுண்ட் பண்ணோன்னே வந்துட்டான். நான் 10 கவுண்ட் பண்ணி முடிச்சோடனே வந்துருச்சு. லைவ் ப்ரூஃப் இருக்குது. நான் 1 கவுண்ட் பண்ணோன்னே தான் வந்தான். வயசு என்ன ஆகுது 2 பேருக்கும்? 10 கவுண்ட் பண்ணால் பேர்டு வருதா இல்லையான்ட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்துருச்சு. இப்போ 2 வாட்டி வந்துடுச்சு. கைஸ், தளபதி பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு சொன்னோம்ல, இங்கே ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான் ஓடிட்டுருக்கு. ஃபுல்லாக தளபதி பாட்டை தான் போட்டுட்ருக்காங்க. வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதை செஞ்சாயிங்க ஜூமில் தெரிகிறாரு. செஞ்சாங்க விசில் போடு. தளபதி பர்த்டேவை நாங்கள் பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுறோம். அவருக்கு இதான் பிடிக்கும். எஸ், பீஸ்ஃபுல்லாக அமைதியாக 2 ஒன்று தானே. போக்கிரி என்ன தளபதிடா, தளபதி செலிப்ரேஷன் எவ்ரிவேர். வாய் ஏன் ரோல் ஆகுதுன்னு தெரியல. இன்னும் எல்லா டைலாகும் மனப்படம் போல இருக்கே. ஓ, டைலாக்லேயும் பதில் சொல்லுவீங்க. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து டின்னர் முடிச்சிட்டோம். டின்னர் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். நான் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். நானும் இதுவும் மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்டோம், மஷ்ரூம் மசாலா சாப்பிட்டோம், தந்தூரி சாப்பிட்டோம். ஸோ இன்னைக்கு டின்னர் ஓவர், இன்னைக்கு டே ஓவர், தளபதி பர்த்டேவும் ஓவர். நம்ம வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் நைட்.